ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு மேட்டரும் ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு, அது ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கா இல்லை கொஞ்சம் கேப் இருக்கா, ஃப்ரீயாக மூவ் ஆகுதா, ஸோ அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சாலிட் லிக்விட் கேஸுங்கிறத நம்ம பார்த்தோம். கேஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேஸை வந்து ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சிலிண்டரில் கொஞ்சம் கேஸ் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து ஒரு பிஸ்டன் மாதிரி கொடுத்து அதை கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போது கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எல்லாமே அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருந்த கேப் எல்லாம் கம்மியாகி கம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப சின்னதாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, ப்ரெஷர் அப்ளை பண்ணி நம்ம வந்து டெம்பரேச்சரையும் ரெடியூஸ் பண்ணோம்னா இந்த கேஸஸ்லாம் என்னவாயிடுது, லிக்விஃபை ஆயிடுது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற எல்பிஜி, அதாவது நம்ம கேஸ் சிலிண்டர் வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த எல்பிஜியோட எக்ஸ்பென்ஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.